ரெண்டு பூனைங்க ரெண்டுமே நல்ல நண்பர்கள். ஒரு நாள் ஒரு கேக்குக்காக ரெண்டு பூனையுமே பயங்கரமா சண்டை போட்டுக்குதுங்க, யாருக்கு அந்த கேக்கு வேணும்னு. அப்போ அந்த வழியால பசியோட ஒரு குரங்கு நடந்து போய்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு பூனையும் கேக்குக்கு சண்டை போறதை பார்த்த அந்த குரங்கு, இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இதை நம்ம பயன்படுத்தி அந்த கேக்கை எப்படியாச்சும் சாப்பிடணும்னு நினைக்குது. அந்த குரங்கு அந்த ரெண்டு பூனைகிட்டையும் போய், பூனைங்களே ஏன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க, அந்த கேக்கை நான் உங்களுக்கு பிரிச்சு தரேன். குரங்கு பேச்ச கேட்ட அந்த ரெண்டு பூனையும் அந்த கேக்கை அந்த குரங்கு கிட்ட கொடுக்குதுங்க. குரங்கு அந்த கேக்கை ரெண்டா உடைக்குது. அதுல ஒரு சைடு உள்ள கேக்கு அதிகமாகவும் இன்னொரு சைடு உள்ள கேக்கு கம்மியாவும் இருக்கு. இத பார்த்ததும் இது இன்னும் சரிசமமா இல்ல அப்படின்னு அந்த அதிகமா உள்ள சைடுல உள்ள கேக்க அந்த குரங்கு சாப்பிடுது. இப்ப இந்த பக்கம் உள்ள கேக் அதிகமாயிருச்சு, அந்த பக்கம் உள்ள கேக் கம்மியாயிருச்சு. இதே மாதிரி இன்னும் சரிசமமா ஆகலன்னு அந்த ரெண்டு கேக்கையும் மாத்தி 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 அந்த குரங்கு தின்னுடுது. கடைசியில அந்த பூனைங்களுக்கு கேக்கே மிஞ்சல. அந்த பூனைங்க அதுங்களோட தப்ப இப்பதான் உணருதுங்க. ஒரு விஷயத்துக்காக நமக்குள்ள நாமளே அடிச்சுக்கிட்டோம்னா வெளியில இருந்து வர ஒருத்தன் அதை பயன்படுத்தி அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.